உறவுகளிலேயே மிக அழகானதும் அவ்வளவு எளிதில் புரியாததுமான ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அப்பா. அவ்வளவு லேசில் அவருடைய அன்பையோ அவருடைய அக்கறையோ பிள்ளைகளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பாவின் வருகை அப்படின்னு ஒரு சிறுகதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. ரொம்ப அழகான கதை. மதுரையில் பிறந்து வளர்ந்த பையன், அங்கே இன்ஜினியரிங் படித்த பையனுக்கு சண்டிகரில் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை கிடைக்குது. 2 வருஷம் ஆச்சு அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகி. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய பூட்டிய வீட்டு வாசலில் அவனுடைய அப்பா உட்காந்துருக்கிறாரு. அந்த பையனுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்பா இங்கே வந்திருக்காரு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு. ஏன் அப்பா திடீர்னு ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா கிளம்பி வந்துட்டார். ஒரு லெட்டர் போடலை, லெட்டர் போடுறது இல்லை, இப்போ தான் ஃபோனில் இருக்குது. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, ஒன்றுமே சொல்லாமல் அப்பா வந்து வாசலில் உட்காந்துருக்காருன்னு அந்த பைக்கை நிறுத்தாதமா, வாங்கப்பா எப்போ வந்தீங்க? ஏன்பா வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா, நான் வந்திருப்பேன் இல்லை அப்படின்னும் போது, ஏன்பா நீ வேலை முடிச்சா வந்துட போகிற? இல்லைப்பா நீங்கள் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னேன். நீ ஊருக்கு எப்போவாது வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்து பழகி போனது தானப்பா, சாயந்தரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு ரொம்ப எளிமையாக அப்பா சொல்லிடுறாரு. அப்பவும் அப்பாவை புரிஞ்சிக்க முடியலை. கதவை திறந்து வீட்டுக்குள்ளே அப்பா கூட்டிகிட்டு போனது, இவ்வளோ பெரிய வீடு நல்லா இருக்குப்பா, தனியாவா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, கம்பெனியில் எனக்காக கொடுத்தது அப்படின்னு பேசிக்கிட்டே இஞ்சியை தட்டி அப்பாவுக்கு ஒரு டீ போட்டு தர்றாரு புள்ள. நைட்டுக்கு என்னப்பா சாப்பிட்றீங்க? நானே சமைக்கிறேன். நீ சமைக்க கூட செய்வியாப்பா அப்படின்னு அப்பா சந்தோஷமா கேட்குறாரு. மகனை பார்த்த ஒரு சந்தோஷம், நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றப்பாங்கிற தொனியில கேட்குறாரு. உங்களுக்கு சப்பாத்தியும் எல்லா காயும் போட்ட குருமாவும் பிடிக்கும் இல்லப்பா, அம்மா அடிக்கடி செய்வாங்க, வாங்கலை மார்க்கெட்டுக்கு ஒரு 8 போய் நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அப்பாவை பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது சின்னதாக அப்பா தான் வளர்கிற பருவத்தில் தன் மீது காமிச்ச அக்கறையெல்லாம் அசை போட்டுக்கிட்டே போகிறார் அந்த பையன். பேஸ்கெட் பால் விளையாடும் போது என்ன அப்பா பைக்கில் வச்சு கொண்டு விட்டு, நான் விளையாடிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே டயர்ட் ஆகிடுவேன்னு பாதி தூரம் போய் திருப்பி ஹார்லிக்ஸ் போட்டு ஃப்ளாஸ்க்லாம் கொண்டு வர அப்பா. அந்த அப்பாவை ஞாபகம் வந்தது. கடத்தருக்கு கூட்டிகிட்டு போகிற அப்பா, இலக்கிய கூட்டங்கள்லாம் எங்கேயாவது நடந்தால் கூட்டிகிட்டு போகிற அப்பா. அந்த அப்பாவை நாம் இப்போ பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறோம். நாம் இப்போ அவர் மாதிரி, அவர் எங்கிட்ட அக்கறை காமிச்சா மாதிரி அவர்கிட்ட நான் இப்போ அக்கறை காமிக்கிறேன்ற ஒரு சந்தோஷத்தில் பைக்கில் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எல்லா காயும் போட்டு குருமா பண்ணும்போது, அம்மா அப்பாவுக்கு அவல் பாயசம் பிடிக்குன்னு சொன்னது ஞாபகம் வந்து கடையிலேயே அவல் வாங்கியாச்சு. அந்த அவல்லையும் ஒரு பாயசமும் பண்ணியாச்சு. அந்த பையன் சாப்பிட உட்காந்து 2 பேரும் உட்காரும்போது, என்னப்பா அவல் பாயசமா அப்படின்னு அப்பா ரொம்ப ஆர்வமாக எடுத்து குடிக்கிறார். இது உடனே அம்மாவுக்கு சொல்லணும் போல இருக்குது, வேண்டாம் இதை முதல்ல ரசிச்சுட்டு அப்புறம் அம்மாட்ட சொல்லலான்னு அப்பாவும் மகனுமா சாப்பிட்றாங்க. நைட்டு படுக்கிற நேரம் வந்தாச்சு. அப்பா நீங்கள் மேலே பனியன் கூட போடாமல் மதுரையில் தூங்குவீங்க, இங்கே தூங்க முடியாது, குளிரும்பான்னு அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான கம்பளை எடுத்து போத்தி விடுறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, நான் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாமா அப்பா? மறுநாள் சுற்றி பாருங்கப்பா, நான் நாளைக்கு வேணால் லீவ் போட்டோமான்னு கேட்குறாரு. நீ வேலைக்கு போப்பா, நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வேலைக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ளே வந்துடுறேன்னு அப்பா சொல்கிறார். அப்போ நான் காலையில் டிஃபனை ஒரு கடையில் சொல்லி வைக்கிறேன்ப்பா, வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் குளித்து சாப்பிட்டுட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு பையன் சொல்கிறார். மறுநாள் பையன் ஆஃபீஸ் கிளம்பும்போது அப்பா எழுந்திருக்கல. அப்போ அப்பாவுடைய பர்ஸில் அப்பா செலவுக்காக கொஞ்சம் கத்தையாக பணத்தை வச்சுட்டு போகிறாரு. வேலை தனக்கு கிடைக்கும் வரைக்கும் அப்பா கேட்காமலேயே தன்னுடைய பர்ஸில் காசை நிரப்பியதெல்லாம் மனசுக்குள்ள நினைவு வருது. அப்பா நமக்கு அப்போ செஞ்சாங்க, நாம் இப்போ அப்பாவுக்கு இது செய்கிற நேரம் அப்படின்னு சந்தோஷமாக பையன் அப்பாவோட பர்ஸில் காசை வச்சுட்டு வேலைக்கும் போயிடுறாரு. அப்பா 4 இடத்த சுற்றி பார்த்துட்டு, ஒரு கோயில், மார்க்கெட்டு, பூங்கா அப்படின்லாம் நடந்து போய் சின்னதாக ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் சுற்றி பார்த்துட்டு, பையனும் அப்பாவும் வீடு வந்து சேர்கிற நேரம் ஒரே நேரமாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்களா அப்பான்னு கேட்கும்போது, பார்த்தேன்ப்பா, கடைத்தர்களில் நிறைய தமிழ்காரங்களாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஆமாப்பா திண்டுக்கல்காரங்க கூட இங்கே கொஞ்சம் பேர் கடை போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. நைட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம்ப்பா, சைவ ஹோட்டல் ஒன்று பெருசாக இருக்குது இங்கேன்னு சொல்லும்போது, அம்மாவும் நீயும் அசைவம் சாப்பிடுவீங்களாப்பா அப்படின்னு கேட்டப்பா, இல்லைப்பா உங்களுக்காக நம்ம இன்றைக்கி சைவ ஹோட்டல் போகலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான். அப்போ பையனுக்கு மனசில் என்ன நினைக்குதுன்னா, நம்ம அசைவத்தை இன்றைக்கி அப்பாவுக்காக தியாகம் பண்ணுறோம், நமக்காக அப்பா எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சின்னதாக மனசு நினச்சிக்கிட்டே இருக்குது. சைவ ஹோட்டலில் போய் உட்காந்து அப்பாவும் மகனும் சாப்பிட்றாங்க. சாப்பாடு அருமையாக இருக்குது. மனசுக்குள்ளே ஆனாலும் அந்த பையனுக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு, அப்பா எதுக்காக வந்திருக்கிறாரு? ஒருவேளை என் கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேச வந்திருப்பாரா? ஏன் இந்த எண்ணம் அந்த பையனுக்கு வந்ததுன்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போதே ஒரு தலையாக ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண் இவரை திருமணம் பண்ணிக்கல, அவங்க அமெரிக்காவும் போயிட்டாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு கல்யாணம் பற்றிய ஆசையே வரல. அதனால் கல்யாண பேச்சு எடுக்கும்போதெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை நேரடியாக வந்து கல்யாணம் எப்போ தான் பண்ணிக்க போகிறேன்னு கேட்குறதுக்காக வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் தெரிஞ்சுக்கணும், அம்மாட்ட இப்போ பேசி ஆகணும்னு அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பையன் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சு கையில் விட்டு அம்மாவுக்கு ஃபோன் போடுறான்.
அம்மா அப்பா இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் தெரியுமா, நேற்று சமைச்சு கொடுத்தேன், இன்றைக்கி நானும் அப்பாவும் சாப்பிட வந்திருக்கோம், அப்பாவே தானே போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மா ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆனால் தம்பி அவர் கொஞ்ச நாளாகவே மனசுக்குள்ளே எதையோ வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறாரு, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாருப்பா, திடுப்புன்னு கிளம்பி வந்துட்டாரு, அவர் மனசில் என்ன தான் இருக்குன்னு கேளேன்ப்பா அப்படின்னு அம்மா சொல்லும்போது அம்மா குரல் உடஞ்சி கொஞ்சம் அழற மாதிரி ஆயிட்டாங்க. நீ ஏம்மா இதுக்கு போய் இவ்வளோ வருத்தப்படுற, நான் அப்பாவை கேட்குறேன், இங்கே நல்லா தான் இருக்கிறாரு, அப்புறம் பேசுகிறேன் வெயின்னு ஃபோனை வச்சாச்சு. அம்மா சொன்னது உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்பா கிட்ட வந்து உட்காந்து அந்த சாப்பிட்டு முடிக்க போறாரு அப்பா. அப்பா என்ன விஷயமாப்பா வந்திருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட அந்த அப்பாட்ட அந்த கேள்வியை கேட்குறாரு. கடைசி உருண்டியை முழுங்கிக்கிட்டே அந்த அப்பா பையனை கொஞ்சம் ஆழமா பார்த்து, ஒரு விஷயமே இல்லையப்பா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது, கொஞ்ச நாளாவே உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் கிளம்பி வந்துட்டேன், ஏன்ப்பா உன்னை பார்க்க வர ஏதாவது காரணம் இருக்கணுமா அப்படின்னு அப்பா கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு பையன்கிட்ட பதிலே கிடையாது. மனசுக்கு என்னவோ பாரமா இருக்கா, பார்க்கணும் போல இருக்குன்னு அப்பாவுக்கு கூட தோணுதா, அப்பாவுக்கு கூட தோணுமா அப்படின்ற எண்ணம் பையன் மனசுல வந்துருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு நாளா அப்பாவுக்கு அதெல்லாம் தோணுங்கிறது கூட புரியல. பெரிய கம்பெனியில வேலைக்கும் வந்தாச்சு, ஆனா அது தெரியல, அப்பா அப்படி ஒரு உறவை பத்தி இன்னுமா சரியா தெரிஞ்சுக்காம இருக்கும்னு ஒரு எண்ணம். நாளைக்கு நானே உங்களை டெல்லி வரைக்கும் கார்ல வச்சு கொண்டு விட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுறேன்ப்பா மதுரைக்குன்னு சொல்லும்போது, வேணாம்ப்பா நான் ட்ரெயின்லேயே போகிறேன், என்னோட காசுலேயே டிக்கெட் எடுத்துருப்பான்னு அப்பா சொல்கிறார். அப்பா நான் தான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் ஏன்ப்பா காசு கொடுக்கணும்னு போது அப்பா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஒரு உடம்பு தான் அப்படின்னா கூட கை ரெண்டும் தனித்தனியாக தானப்பா இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக வாழ்க்கையோட தத்துவத்தை விளக்குறார். இந்த கதையை படிக்கும்போது என்ன தோணுது தெரியுமா, மகனோ மகளோ, குறிப்பாக மகன்தான், ஏன்னா ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணின் அலைவரிசை புரியும். வளர்ந்த மகன்கள் வந்து எவ்வளவுதான் உலகத்தையே சுற்றி வந்திருந்தாலும், எவ்வளவுதான் உலக அறிவும் அனுபவமும் இருந்தாலும், எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், பெத்து வளர்த்த அப்பாவை முழுமையாக புரிஞ்சுப்பாங்களா, அதுவும் குறிப்பாக அவங்க வாழற காலத்திலே புரிஞ்சிக்க முடியுமான்னா மிகப்பெரிய கேள்விக்குரியது. அவ்வளோ எளிதில் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்பாவை பற்றி என்ன பிம்பம் வச்சுருக்கோம், அவருக்கு குறிப்பாக கொஞ்சம் கல் மனசுக்காரரு, அவ்வளவா செல்லம் கொடுக்க தெரியாது, அவ்வளவா கொஞ்சம் தெரியாது, பாசம் இருக்கா இல்லையானே தெரியாது, அப்படியே இருந்தாலும் அது அவருக்கு வெளிக்காட்ட தெரியாது, அவ்வளோதான் நாம் அப்பாவை பற்றி வச்சிருக்கிற பிம்பம். ஆனால் அப்பா இருக்கிற காலத்தில் அது புரியாது. நமக்கு தோளுக்கு மேலே ஒரு பிள்ளை வரும் இல்லை, அப்போ நாம் அந்த பிள்ளைக்கு பார்த்து செய்யும்போது இதைத்தான் நம்ம அப்பா செஞ்சிருப்பாரோ, இப்படித்தான் நம்ம அப்பா நம்மளை மாதிரி நினச்சிருப்பாரோ அப்படின்னு அப்பாவை பற்றி நிறைய பிள்ளைகளுக்கு அவர் வாழும் காலத்தை விட அவர் வாழ்ந்த காலத்திற்கு பிறகுதான் நிறைய புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும் அப்பாவை போல ஒரு அன்பு மிகுந்த ஒரு உறவு எதுவும் இல்லை, அப்பாவை போல ஒரு புரியாத புதிர் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புரியும். இன்றைக்கும் நம்ம அப்பா நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்கு அன்பு செய்ய தெரியாது அப்படின்ற கண்ணோட்டத்தோடு அவர்களை நாம் பார்ப்பதை மாற்றிக்கொண்டு இருக்கிற அன்பை அவர்களால் முழுமையாக வெளிப்படுத்த தெரியாது, ஆனால் அன்பு இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் பார்க்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதிருக்கான விடை நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருங்கள்.